இன்னைக்கு நமக்கு தெரியாதுன்னு கண்ணு முன்னாடி நம்ம கிட்ட பொய் சொல்றான். அந்த பொய்யை வைத்து தீர்ப்பும் கொடுத்து விட்டு அராஜகமா சிஐஎஸ்எஃப் அனுப்புறாரு. தாராளமா அனுப்புங்க, அதான் ஏற்கனவே சொல்லிட்டாரு. நாங்க எப்பவுமே டெல்லிக்கு அவுட் ஆஃப் கண்ட்ரோல் தான் தமிழ்நாடு. ஒன்னும் இல்ல, இதுல கேக்குறாரு ஜெயச்சந்திரன் சார், கேக்குறாரு ஜஸ்டிஸ் ஜெயச்சந்திரன், என்ன விளக்கு தானே, ஒரே ஒரு விளக்கு தானே, வருஷத்துக்கு ஒருக்க தானே, ஏத்திண்டா என்ன ஓய் அப்படின்னு கேக்குறாரு. அப்படித்தான் சொன்னான். நான் ராமநவமிக்கு மட்டும் கும்பிட்டுக்கிறேன் தான் உள்ள போனான். ஒரு பொம்மையை தூக்கி போட்டான். அதுக்கப்புறம் இன்னைக்கு வரைக்கும் பொம்மை தான் வச்சிருக்கான் அப்படின்னு நம்ம சொல்லல, கட்டுமான பொறியாளர்கள் சொல்றாங்க. ஏன்னா கூரை உடைஞ்சு விழுவுது, கட்டுமானம் பண்ண சொன்னா பொம்மை கட்டி வச்சிருக்கிறான். இப்படி பொம்மைக்காய்களை வைத்து ஏமாற்றி கொண்டிருக்கிறார்கள். உண்மையிலேயே பொம்மைகளால் தான் ஏமாற்றப்பட்டு கொண்டிருக்கிறோம். அப்படியெல்லாம் ஏமாந்து விட முடியாது என்று தமிழ்நாட்டின் மக்கள் இறையாண்மை ஆகிய அரசியல் இறையாண்மையை காத்து கொடுத்திருக்கிறார் நம்முடைய முதலமைச்சர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள். ஒன்னும் இல்ல, பக்கத்து மாநிலம் பாபா புதங்கரி ஹில் அப்படின்னு சொல்லி போட்டு பாருங்க, அங்க நடந்த மத கலவரம் வரும். கும்பிட்டுட்டு போட்டுமே அப்படின்னு விட்டா அவன் கூரை ஏறி உட்கார்ந்துருவான். டெல்லியில ஜந்தேவாலன்ற இடத்துல கோயில் தான் இருந்துச்சு. இன்னைக்கு அந்த கோயில் இருந்த இடத்துல RSS ஆபீஸ் வந்துருச்சு. எப்படி கோயிலை நாங்க பராமரிக்கிறோம்னு உள்ள போனா யாரு? 1947 ஆகஸ்ட் 1 MS கோல்வால்கர் கையெழுத்து போட்டு 99 வருஷம் லீஸுக்கு அந்த கோயில் நிலத்தை எடுத்தான். இன்னைக்கு அந்த கோயில் நிலத்துல RSS ஆபீஸ் கட்டிட்டான். நாளைக்கு மலைக்கு மேலேயும் அதை தான் பண்ண போறான். இன்னும் 160 தர்காக்களை லிஸ்ட் போட்டு வச்சிருக்கான். எல்லா இடத்துலயும் இதே அரசியலை தொடர்ந்து செய்வதாகத்தான் அவர்கள் திட்டமிட்டிருக்கிறார்கள். இந்த நேரத்தில் நான் தமிழ்நாட்டு ஊடகங்களுக்கு ஒன்றை தான் கேட்டுக் கொள்ளுகிறேன். தயவு செய்து உண்மையின் பக்கம் நில்லுங்கள். திராவிட அரசியலின் பக்கம் நில்லுங்கள் என்று நான் சொல்லவில்லை. நீங்கள் உண்மையின் பக்கம் நில்லுங்கள். ஒரு அபிடவிட் ஒருத்தர் மேற்கோள் காட்டுறாருன்னா அந்த மேற்கோளை எடுத்து உண்மையில் அந்த அபிடவிட்டில் என்ன இருக்கிறது என்பதை வாசிப்பதற்கு காலநிலை மாற்றத்திற்கெல்லாம் குழு அமைத்து உங்கள் ஊடகங்களில் விவாதம் நடத்துகிறீர்களே, ஒரு சட்டக்குழுவை அமைப்பதற்கு உங்கள் வாழ்க்கையில் இடமில்லையா? உங்களுடைய ஊடகத்தில் இடமில்லையா? தினந்தோறும் ஒன்றிய அரசின் சட்டத்தையும் மாநில அரசின் சட்டத்தையும் பற்றித்தானே விவாதம் நடக்கிறது. ஒரு சட்ட குழுவை அல்லது ஒரு சட்ட நிபுணர்கள் கொண்ட குழுவை உங்கள் ஊடகங்களை நியமித்துக் கொள்ள உங்களால் முடியாதா? 39/17/39 பெரியார் குடியரசு சொற்பொழிவில் பேசியதை சாமிநாதன் இன்னைக்கு ப்ரூவ் பண்றாரு. தமிழன் தன்னை இந்து என்று உணர்ந்தால் பகுத்தறி விழுந்து போய் சர்வே கல்லில் தீபம் ஏற்ற போவான். தமிழன் தன்னை இந்து என்று உணர்ந்தால் ஞானத்தை இழந்து அறிவை இழந்து தர்கா வாசலில் விளக்கேற்றுகிறேன் என்று போவான். நீ சுமூகமா வாழ்ந்தா அந்த தர்காக்காரரே அவர் தர்காவில் வச்சே கார்த்திகை தீபம் கொண்டாடுவாரா? தமிழ்நாட்டில் அப்படிதான்டா கொண்டாடிட்டு இருக்காங்க. கோயில்ல வச்சு கிறிஸ்துமஸ் கொண்டாடுறதும் தர்காவில் வச்சு கார்த்திகை தீபம் கொண்டாடுறதும் காலங்காலமா நடக்குது தமிழ்நாட்டில். இதெல்லாம் எப்படி நடக்குது? நாம தமிழனாக உணர ஆரம்பித்ததால் மட்டும்தான் நடக்கிறது. நான் தமிழனாக உணர்வதால் தான் தர்காவை தொடாதே என்று சொல்லுகிறேன். நான் தமிழனாக உணர்வதால் தான் இரண்டு சமூகமும் நல்லிணக்கத்தோடு வாழ வேண்டும் என்று சொல்லுகிறேன். நான் இந்துவாக உணர்ந்தால் சர்வே கல்லில் விளக்கேற்ற போய் என்னுடைய பகுத்தறிவை இழந்திருப்பேன். 8 ஜட்ஜு புதுசா போட போறாங்க. 8 சாமிநாதன்கள் வரட்டும். எத்தனையோ சாமிநாதன்களை தாண்டித்தான் தமிழ்நாடு பெரியாரின் பின்னால் அணிவகுத்து நிற்கிறது. We are not allowing, we will face the consequences என்று தமிழ்நாடு துணிச்சலாக சொல்லுகிறது. சாமிநாதன் சார், தமிழ்நாடு தன்னுடைய பொறுமையின் உச்சகட்டத்தில் நிற்கிறது. பொறுமை இழப்பார்களா என்றால் இழக்க மாட்டோம். தமிழன் பொறுமை இழந்திருந்தால் என்னென்னவோ நடந்திருந்திருக்கலாம். ஆனால் தமிழன் பொறுமை இழந்ததில்லை. ஏன்? தந்தை பெரியார் அவர் சிறைக்கு போகும்போது கூட யாரும் நான் சொன்ன கட்டுப்பாட்டை மீறக்கூடாது என்று சொன்னார். அவரே சொன்னார், ஒருவேளை மீற வேண்டும் என்றால் நானே சொல்லுவேன் என்று சொன்னார். கடைசி வரை சொன்னாரா? அதுக்கப்புறம் 30 வருஷம் இருந்தாரு, சொன்னாரா? 53 ஒரு அறைகூல் விடுத்தாரு. 73 வரைக்கும் திரும்ப சொல்லவே இல்லையே, ரிவைன் பண்ணவே இல்லையே. 25 வருஷம் அதுக்கப்புறம் வாழ்ந்தாரே, சொல்லவே இல்லையே. ஏன் சொல்லல? தமிழன் மானத்தோடும் ஞானத்தோடும் பகுத்தறிவோடும் வீரத்தோடும் நல்ல நாகரிகத்தோடும் வாழ வேண்டும் என்று பெரியார் விரும்பினார். இன்றைக்கும் தமிழன் அப்படி வாழ வேண்டும் என்பதை முதல்ல மோர் டேஞ்சரஸ் தான் கலைஞர், அப்புறம் கோர்ட்ல போய் ஜட்ஜ்மெண்ட் வாங்கினதுல மோர் டேஞ்சரஸ் தான் அண்ணா, இன்னைக்கு மோர் டேஞ்சரஸ் தான் பெரியார். கதருங்க. ஒரு சிலர் சமீபத்தில் செய்ததை கூட நம் நினைவுக்கு முன்னால் இருந்து அழித்து விடுவது இது ஊடகங்களால் தான் நிகழ்கிறது. நான் ஒரு மூத்த பத்திரிகையாளர்கிட்ட கேட்டேன், பேரெல்லாம் சொல்ல விரும்பல, பார்க்கிறவங்களுக்கே தெரியும், அவருக்கே தெரியும், பிறகு பதில் சொல்லுகிறேன் என்று சொல்லியிருந்தார். அம்மையார் ஜெயலலிதா பற்றி ஒரு நேர்காணல் A to Z அப்படின்னு. அந்த நேர்காணல் எடுக்கும் பொழுது அம்மையார் ஜெயலலிதா கோர்ஸ் கரெக்ஷன் பண்ணிட்டார், அம்மையார் ஜெயலலிதா கோர்ஸ் கரெக்ஷன் பண்ணிட்டார், அம்மையார் ஜெயலலிதா கோர்ஸ் கரெக்ஷன் பண்ணிட்டார்னு திரும்ப திரும்ப சொல்லிட்டே இருந்தார். என்ன கோர்ஸ் கரெக்ஷன் சொல்றாரு, எனக்கு ஒன்றும் புரியலையே அப்படின்ட்டு அப்புறம் விளையாடிட்டேன். அப்புறம் அவர் ரெடியூஸ் ஆகி வந்தார். ஈழ விவகாரத்தில் அம்மையார் ஜெயலலிதா தன்னுடைய நிலைப்பாடுகளில் திருத்திக் கொண்டார், சரி செய்து கொண்டார். சரி, அம்மையார் ஜெயலலிதா சரி செய்து கொண்டார்னு சொல்றீங்க. கலைஞரை செய்வது தவறு என்றும் அம்மையார் ஜெயலலிதா செய்வது கோர்ஸ் கரெக்ஷன் என்றும், அங்கு செய்தால் அது தவறு, அது சரியாகவே இருந்தாலும் அது தவறு, இங்கு தவறாகவே இருந்தாலும் அது கோர்ஸ் கரெக்ஷன் என்று சொல்லுவதற்கு பின்னால்
அவர்களுடைய சாதி காரணமாக இருக்கிறதா என்று கேட்டேன். இப்போது வரைக்கும் அவர் பதில் சொல்லவில்லை. பேட்டி எடுக்கும் யாராவது அவரிடம் அந்த கேள்வியை திரும்ப கேட்டு பதில் பெற்று தாருங்கள். தான் சொல்றாரு இந்து முன்னணி நிர்வாகி தியாகராஜன், ஜெயலலிதா இஸ் இன் கன்னிவென்ஸ் வித் தி ரெஸ்பாண்டன்ட் 7 in doing so. Doing what? Demolishing தர்கா. அப்ப இந்த ஊடகங்கள் இதை எதையுமே பேசலையே. 96 வழக்குல இதுதான் தீர்ப்புனாவது சொன்னாங்களா? 2017 தீர்ப்பு இதுதான் சொன்னாங்களா? எல்லாத்துக்கும் சட்டவாதம் கொடுக்குறீங்கல்ல, அது சட்டப்படி தப்பு, இது சட்டப்படி தப்பு. இல்ல வேணா நீங்க சொல்லுங்க, நான் போடுறோம். அப்போ உனக்கு கடமை இல்லைல்ல. உண்மையின் உரைகள்னா இப்போ சொல்லிக்கிடாத, முந்தி தருவது அப்படின்னு சொல்லிக்கிடாத, தலைமுறை இடைவெளின்றின்னு சொல்லிக்கிடாத. அதெல்லாம் சொல்றாங்கல்ல, ஏன் சொல்றீங்க? அப்புறம் கடமை இருக்குல்ல. ஊடகங்கள் இருக்கிறார்கள், தெரிந்துதான் கேட்கிறேன். வெகு சிலரை தவிர வேறு யாரும் இந்த உண்மைகளை பேசவே இல்லை. கலைஞர்களையும் சன்லை மட்டும்தான் குறைந்தபட்சம் இதை பற்றி விளக்கமாக பேசுவதை தனித்தனியாக பதிவு செய்திருந்தார்கள். அந்த தியோடலைட் ஸ்டோன் ஒருத்தர் சொன்னார், அது அவர் யூடியூப்ல போட்டிருந்தாரு. அதற்கு பிறகு செய்தியாளர், சன் செய்தியாளர் நேரில் போய் அங்கிருந்து அவரிடம் விளக்கம் பெற்று பதிவு செய்து போடுகிறார். எத்தனை பேர் போனார்கள்? எத்தனை வெகுஜன ஊடகங்கள் போனது? எங்களிடம் அவ்வளவு வாய்ப்பு இல்லை. எங்க சேனல்ல ஒரு கேமரா, ஒரு கேமராமேன் தான். ஒரு தொகுதிக்கு ஒரு பீட் எங்களுக்கு கிடையாது. அவ்வளவு காசு எங்கள்கிட்ட கிடையாது. இருந்திருந்தா நாங்கள் அதை செய்வோம். எங்கள்கிட்ட அது இல்லை. ஆனால் வாய்ப்பு இருந்தும் செய்யலை அப்படின்னா யூ ஆர் இன் கன்னிவென்ஸ். The mainstream media is in connivance with the fascists. பாசிஸ்டுகளோடு இவர்கள் கள்ளக்கூட்டு வைத்திருக்கிறார்கள் என்று சொல்வதில் எனக்கு எந்த தயக்கமும் கிடையாது. ஒரு செய்தி போடுறாங்க, ராஜமன்னார் குழுவை அமைத்தது யாரு? ராஜமன்னார் தலைமையில் 1969 குழு போட்டது யாரு? கலைஞர் தானே போட்டாரு. குழு பெயர் ராஜமன்னார் குழு, பிரதமர் இந்திரா காந்தி. அப்படின்னா என்ன அர்த்தம்? அப்படின்னா என்னங்க அர்த்தம்? குழுவை போட்டது இந்திரா காந்தி தானே அர்த்தம். இது பரவாயில்ல, எம்ஜிஆருக்கு சம்பந்தமே இல்லாம உண்மையிலே ஒன்றிய அரசு போட்ட குழுவுல முதலமைச்சர் எம்ஜி ராமச்சந்திரன். அவருக்கே தெரியாது எங்க அவர் பேர்ல எழுதுறீங்க. இது செய்தியா? இப்படித்தான் நடந்து கொண்டிருக்கிறது. நான் நிறைவாக ஒன்று ரெண்டு விஷயங்களை மட்டும் சொல்லி முடித்துக் கொள்ளுகிறேன். ஏன் இந்த நாளில் இந்த தீர்ப்பை இவ்வளவு விரிவாக பேச வேண்டி இருக்கிறது என்றால், உத்தரப்பிரதேசத்தில் இருந்த அரசோ ஒன்றிய அரசோ செய்ய தவறியதிலிருந்து நாம் பாடம் கற்றுக்கொள்ள வேண்டும் என்பதுதான் நம் எல்லோருடைய விருப்பமும். அங்கு என்ன நடந்தது? ஓரமா கும்பிட்டுட்டு போறான், அவனை விட்டுருங்க அப்படின்னு திறந்தது தான். இன்னைக்கு அங்க மசூதியும் இல்லை, அங்கு பாபர் மசூதி இருந்ததாக எந்த பேப்பர்லையும் ஆவணத்திலையும் இல்லை. மறைச்சிட்டான், எல்லாத்தையும் அழிச்சிட்டான். இன்னைக்கு அவன் கேட்கறது என்ன? இப்ப இல்ல, 1912 இருந்து அவன் பண்றது என்ன? நாங்க போய் குதிரை சுனையில ஏத்திக்கிறோமே, நாங்க போய் மேலே ஏத்திக்கிறோமே. நான் என்ன கேட்கிறேன், 96ல போட்டான்ல, ஒரு 94ல போட்டாங்கல்ல, கேட்டாங்கல்ல, கேட்டேன் குதிரை சுனை முன்னாடி தூண் இருக்கு, அந்த தூண்ல ஏத்த போறேன்னு ஏன் கேட்கல? எங்கேயாவது அந்த குதிரை சுனை தூண் பத்தி குறிப்பிட்டிருக்கா 96 ஜட்ஜ்மெண்ட்ல? ஏன் இல்ல? ஏன் இல்ல? 1912 இல்ல, 1920 தீர்ப்புல இல்ல. அப்ப அது தியோடலைட் ஸ்டோன் அன்னைக்கு கான்டெம்பரரி எல்லாருக்கும் தெரிஞ்சிருந்தது. இதை கேட்டா அம்பலப்பட்டுருவோன்றதுனால அன்னைக்கு அதை சொல்லல. இன்னைக்கு நமக்கு தெரியாதுன்னு கண்ணு முன்னாடி நம்ம கிட்ட பொய் சொல்றான். அந்த பொய்யை வைத்து தீர்ப்பும் கொடுத்து விட்டு அராஜகமா சிஐஎஸ்எஃப் அனுப்புறாரு. தாராளமா அனுப்புங்க, அதான் ஏற்கனவே சொல்லிட்டாரு. நாங்க எப்பவுமே டெல்லிக்கு அவுட் ஆஃப் கண்ட்ரோல் தான் தமிழ்நாடு. ஒன்றும் இல்லை. இதுல கேட்கிறாரு ஜெயச்சந்திரன் சார், கேட்கிறாரு ஜஸ்டிஸ் ஜெயச்சந்திரன், என்ன விளக்கு தானே, ஒரே ஒரு விளக்கு தானே, வருஷத்துக்கு ஒருக்க தானே, ஏத்தின்டா என்ன ஓய் அப்படின்னு கேட்கிறாரு. அப்படித்தான் சொன்னான். நான் ராமநவமிக்கு மட்டும் கும்பிட்டுக்கிறேன்னு தான் உள்ள போனான். ஒரு பொம்மையை தூக்கி போட்டான். அதுக்கப்புறம் இன்னைக்கு வரைக்கும் அவன் பொம்மை தான் வச்சிருக்கான் அப்படின்னு நம்ம சொல்லலை, கட்டுமான பொறியாளர்கள் சொல்றாங்க. ஏன்னா கூரை உடைஞ்சு விழுவுது, கட்டுமானம் பண்ண சொன்னா பொம்மை கட்டி வச்சிருக்கிறான். இப்படி பொம்மைக்காய்களை வைத்து ஏமாற்றி கொண்டிருக்கிறார்கள். உண்மையிலேயே பொம்மைகளால் தான் ஏமாற்றப்பட்டு கொண்டிருக்கிறோம். அப்படியெல்லாம் ஏமாந்து விட முடியாது என்று தமிழ்நாட்டின் மக்கள் இறையாண்மை ஆகிய அரசியல் இறையாண்மையை காத்து கொடுத்திருக்கிறார் நம்முடைய முதலமைச்சர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள். அண்ணா நாடாளுமன்றத்தில் 2 விஷயங்களை விளக்கி பேசினார். இறையாண்மை இறையாண்மை என்று பேசுகிறீர்களே, இறையாண்மையில் 2 வகை உண்டு. ஒன்று அரசியல் இறையாண்மை, இன்னொன்று சட்ட இறையாண்மை. சட்ட இறையாண்மை 2 பேருக்கிடையே பங்கிட்டு கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஒருவர் நாடாளுமன்றம், இன்னொன்று சட்டப்பேரவை. ஆனால் அரசியல் இறையாண்மை என்பது மக்களிடம்தான் இருக்கிறது, அவர்கள் தான் நம்மை தேர்வு செய்கிறார்கள் என்று சொல்லி இருக்கிறார். அதை இன்றைக்கு வரைக்கும்
மக்கள் என்ன சொல்லுகிறார்கள் என்பதை இந்தியாவினுடைய அரசியல் மன்றங்களில் எல்லாம் பதிவு செய்து கொண்டிருக்கக்கூடிய ஒரே கட்சி திராவிட முன்னேற்ற கழகமும் அதனுடைய முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்களும் மட்டும்தான். வேறு எந்த மாநிலத்திலும் இது நடக்காது. ஒன்றும் இல்லை, பக்கத்து மாநிலம் பாபா புதங்கரி ஹில் அப்படின்னு சொல்லி போட்டு பாருங்க, அங்கே நடந்த மத கலவரம் வரும். கும்பிட்டுட்டு போட்டுமே அப்படின்னு விட்டா அவன் கூரை ஏறி உட்காந்துருவான். டெல்லியில் சந்தேவாலன்ற இடத்துல கோயில் தான் இருந்துச்சு. இன்னைக்கு அந்த கோயில் இருந்த இடத்துல RSS ஆபீஸ் வந்துருச்சு. எப்படி கோயிலை நாங்கள் பராமரிக்கிறோம்னு உள்ள போனா யாரு? 1947 ஆகஸ்ட் 1 MS கோல்வால்கர் கையெழுத்து போட்டு 99 வருஷம் லீஸுக்கு அந்த கோயில் நிலத்தை எடுத்தான். இன்னைக்கு அந்த கோயில் நிலத்தில் RSS ஆபீஸ் கட்டிட்டான். நாளைக்கு மலைக்கு மேலேயும் அதை தான் பண்ண போறான். இன்னும் 160 தர்காக்களை லிஸ்ட் போட்டு வச்சிருக்கிறான். எல்லா இடத்துலையும் இந்திய அரசியலை தொடர்ந்து செய்வதாகத்தான் அவர்கள் திட்டமிட்டிருக்கிறார்கள். இந்த நேரத்தில் நான் தமிழ்நாட்டு ஊடகங்களுக்கு ஒன்றை தான் கேட்டுக்கொள்ளுகிறேன். தயவு செய்து உண்மையின் பக்கம் நில்லுங்கள். திராவிட அரசியலின் பக்கம் நில்லுங்கள் என்று நான் சொல்லவில்லை. நீங்கள் உண்மையின் பக்கம் நில்லுங்கள். ஒரு அபிடவிட்டை ஒருத்தர் மேற்கோள் காட்டுறாருன்னா அந்த மேற்கோளை எடுத்து உண்மையில் அந்த அபிடவிட்டில் என்ன இருக்கிறது என்பதை வாசிப்பதற்கு காலநிலை மாற்றத்திற்கெல்லாம் குழு அமைத்து உங்கள் ஊடகங்களில் விவாதம் நடத்துகிறீர்களே, ஒரு சட்டக்குழுவை அமைப்பதற்கு உங்கள் வாழ்க்கையில் இடமில்லையா? உங்களுடைய ஊடகத்தில் இடமில்லையா? தினந்தோறும் ஒன்றிய அரசின் சட்டத்தையும் மாநில அரசின் சட்டத்தையும் பற்றித்தானே விவாதம் நடக்கிறது. ஒரு சட்ட குழுவை அல்லது ஒரு சட்ட நிபுணர்கள் கொண்ட குழுவை உங்கள் ஊடகங்களை நியமித்துக் கொள்ள உங்களால் முடியாதா? அல்லது சட்டம் படித்த ஒரு ஊடகவியலாளர் கூட அல்ல. தமிழ்நாட்டில் 100 ஊடகவியலாளர் 50 பேர் சட்டம் படிச்சிருப்பான். ஏன்? அவன் படிக்கும்போது மக்களுக்கு சேவை செய்யணும், உருப்படியாக ஏதாவது செய்யணும்னு சொல்லிட்டு ஊடகத்துக்கு வரணும்னு நினைச்சு வந்தவன். ஒவ்வொருத்தனும் தனிநபர் விடுதலையாக இன்றைக்கு செயல்பட்டு கொண்டிருக்கிறார்கள் சமூக ஊடகங்களில். பெரியார் ஒருவர் விடுதலை நடத்தினார் இல்லையா? பெரியார் ஒருவர் குடியரசு நடத்தினார் இல்லையா? ஆனால் இன்றைக்கு ஒவ்வொருவரும் குடியரசும் விடுதலையும் நடத்தி கொண்டிருக்கிறோம். திராவிட இயக்கத்தை சேர்ந்தவர்கள் அதை சாத்தியப்படுத்தி காட்டியிருக்கிறோம். அந்த வகையில் நான் ஊடகங்கள் செய்ய வேண்டியது ஒன்றைத்தான். தயவு செய்து இந்த பாசிஸ்டுகளின் கோர பற்களுக்கு தமிழர்களை இரையாக வைத்து விடாதீர்கள். ஒன்றும் இல்லை, நம்ம அண்ணன் ஜீவசகாப்தன் இருக்கிறாருல்ல, அவர் சில நாட்களுக்கு முன்னாடி நியூஸ், அவர் டெய்லி ஒவ்வொரு நாள் ஒரு டிபேட்டில் கலந்துக்கிறார். ஒரு முக்கியமான 7ஆம் நம்பர் சேனல். அந்த சேனலில் நீங்கள் எல்லாத்துக்கும் சிரிச்சிங்கன்னா எனக்கு ஒன்றும் புரியலைங்க, நீங்கள் எதுக்கு சிரிக்கிறீங்கன்னு பேரை சொல்லாமல் நான் நம்பரை மட்டும் சொன்னேங்க. நான் அந்த நிறுவனத்தில் என்ன பண்ணிட்டாங்கன்னா தம்ப்நெயில் என்னது, தமிழ்நாட்டின் துணை முதல்வராக திருமாவளவருக்கு வாய்ப்பு இருக்கிறது அப்படின்னு தம்ப்நெயில். எழுச்சி தமிழர் அவர்கள் தன்னுடைய அரசியலை நீண்ட காலமாக வெளிப்படையாக பேசி இருக்கிறார். ஆனால் அந்த தம்ப்நெயில் என்னன்னா, கூட்டணி ஆட்சி அமைந்தால் எழுச்சி தமிழர் திருமா அவர்கள் முதல்வர் ஆவார், துணை முதல்வர் ஆவார் அப்படின்னு சொல்லிட்டு தம்ப்நெயில். அவர் அதை சொல்லி இருக்கிறாரான்னு அதில் போய் பார்த்தோம்னா துணை முதல்வர்ன்ற வார்த்தையே அவர் சொல்லலை. ஆனால் அவர் சொன்னதா செய்தி போட்டிருக்கிறாங்க. அவரும் கேட்குறாரு சமூக வலைதளத்தில், யாராவது தயவுசெய்து ஆதாரத்தை கொடுங்கயான்னு. இப்போ வரைக்கும் யாருமே கொடுக்கல. இல்லை, டிபேட்டில் வந்து உட்காந்துக்கிட்டு ஒருத்தர் M குமார்னு ஒருத்தர் தீபத்தூன் பேசுகிறாரு. பாரம்பரியமாக ஏற்றணும்னு பேசுகிறாரு. ஏற்றணும்னு பட்டரே சொல்லலை. நீங்கள் தானே சொன்னீங்க கோயில் விவகாரத்தில் பட்டர் முடிவு தான் இறுதியானது, மற்றவங்க முடிவெல்லாம் கேட்கக்கூடாது. கருப்பு சட்ட முடிவை கேட்க வேண்டாம் பாஸ். கருப்பு சட்ட முடிவு நாங்கள் சொல்கிறதே கேட்க வேண்டாம். பட்டர் தான் சொல்கிறாரு, நாங்களே காலங்காலமாக உச்சி பிள்ளையாரில் தான் ஏற்றுவோம்னு. அப்போது இது எல்லாவற்றையும் மக்கள் மத்தியிலிருந்து மறக்கடித்து கொண்டிருக்கிறார்கள். இதையெல்லாம் தாண்டுவதற்கு நமக்கு தேவை பெரியார் 1939 தமிழனாக வாழ்வதற்கு என்ன செய்ய வேண்டும் என்பதை பேசியிருக்கிறார். அதை ஒரே ஒரு வரியை மட்டும் வாசித்து காட்ட ஆசைப்படுகிறேன். தமிழ் சமூகம் என்றுதான் மானம் அடையும், தமிழ் சமூகம் என்றுதான் மனிதத்தன்மை அடையும் என்பதைத்தான் நான் அனைவரிடத்திலும் கேட்க விரும்புகிறேன். தமிழர் வீரத்தையும் கலையையும் நாகரிகத்தையும் மறந்தான். தமிழன் தன்னை இந்து என்று கருதியதால் தனது மானத்தையும் ஞானத்தையும் பகுத்தறிவையும் உரிமையையும் இழந்ததுதான் மிச்சம். இன்றைக்கு அதை சாமிநாதன் ப்ரூவ் பண்றாரு. 17/9/39 பெரியார் குடியரசு சொற்பொழிவில் பேசியதை சாமிநாதன் இன்னைக்கு ப்ரூவ் பண்றாரு. தமிழன் தன்னை இந்து என்று உணர்ந்தால் பகுத்தறிவு இழந்து போய் சர்வே கல்லில் தீபம் ஏற்ற போவான். தமிழன் தன்னை இந்து என்று உணர்ந்தால் ஞானத்தை இழந்து அறிவை இழந்து தர்கா வாசலில் விளக்கேற்றுகிறேன் என்று போவான். நீ சுமூகமா வாழ்ந்தா அந்த தர்காக்காரரே அவர் தர்காவில் வச்சே கார்த்திகை தீபம் கொண்டாடுவாரா? தமிழ்நாட்டில் அப்படிதான்டா கொண்டாடிட்டு இருக்காங்க. கோயிலில் வச்சு கிறிஸ்துமஸ் கொண்டாடுறதும் தர்காவில் வச்சு கார்த்திகை தீபம் கொண்டாடுறதும் காலங்காலமாக நடக்குது தமிழ்நாட்டில். நீங்க எல்லா சர்ச்சுக்கும் போய் பாருங்க, பொங்கல் விழா ரொம்ப சிறப்பாக கொண்டாடுவாங்க. சந்தனக்கூடு
சந்தனக்கூடு பார்க்கறதுக்கு முஸ்லீம் போறாங்களோ இல்லையோ, அத்தனை பேரும் போய் அந்த சந்தனத்தை மணந்து பார்த்து வந்துடுமா மாட்டோமா அப்படின்னு சொல்லிட்டு போய் நிற்கிறாங்க. இப்படி வாழ்ந்துகிட்டு இருக்கிற ஊரு. இதுதான் பெரியார் சொல்றார், நாம் இந்து என்று. இதெல்லாம் எப்படி நடக்குது? நாம தமிழனாக உணர ஆரம்பித்ததால் மட்டும்தான் நடக்கிறது. நான் தமிழனாக உணர்வதால் தான் தர்காவை தொடாதே என்று சொல்லுகிறேன். நான் தமிழனாக உணர்வதால் தான் இரண்டு சமூகமும் நல்லிணக்கத்தோடு வாழ வேண்டும் என்று சொல்லுகிறேன். நான் இந்துவாக உணர்ந்தால் சர்வே கல்லில் விளக்கேற்ற போய் என்னுடைய பகுத்தறிவை இழந்திருப்பேன். சாமிநாதன் அவர்களே, உங்களுடைய பகுத்தறிவை திரும்ப பெற்றுக் கொள்ளுங்கள். நீதிபதி ஆவதற்கு எத்தனையோ நிபந்தனைகள் இருக்கிறது. அதில் எழுதப்படாத ஒரு நிபந்தனை இருக்கு. அதை தான் தொடர்ந்து கண்டிக்கிறோம். 8 ஜட்ஜு புதுசாக போட போறாங்க. 8 சாமிநாதன்கள் வரட்டும். எத்தனையோ சாமிநாதன்களை தாண்டித்தான் தமிழ்நாடு பெரியாரின் பின்னால் அணிவகுத்து நிற்கிறது. we are not allowing, we will face the consequences என்று தமிழ்நாடு துணிச்சலாக சொல்லுகிறது. சாமிநாதன் சார், தமிழ்நாடு தன்னுடைய பொறுமையின் உச்சகட்டத்தில் நிற்கிறது. பொறுமை இழப்பார்களா என்றால் இழக்க மாட்டோம். தமிழன் பொறுமை இழந்திருந்தால் என்னென்னவோ நடந்திருந்திருக்கலாம். ஆனால் தமிழன் பொறுமை இழந்ததில்லை. ஏன்? தந்தை பெரியார் அவர் சிறைக்கு போகும்போது கூட யாரும் நான் சொன்ன கட்டுப்பாட்டை மீறக்கூடாது என்று சொன்னார். அவரே சொன்னார், ஒருவேளை மீற வேண்டும் என்றால் நானே சொல்லுவேன் என்று சொன்னார். கடைசி வரை சொன்னாரா? அதுக்கப்புறம் 30 வருஷம் இருந்தாரு, சொன்னாரா? 53ல ஒரு அறைகூவல் விடுத்தாரு. 73 வரைக்கும் திரும்ப அதை சொல்லவே இல்லையே, ரிவீன் பண்ணவே இல்லையே. 25 வருஷம் அதுக்கப்புறம் வாழ்ந்தாரே, சொல்லவே இல்லையே. ஏன் சொல்லல? தமிழன் மானத்தோடும் ஞானத்தோடும் பகுத்தறிவோடும் வீரத்தோடும் நல்ல நாகரிகத்தோடும் வாழ வேண்டும் என்று பெரியார் விரும்பினார். இன்றைக்கும் தமிழன் அப்படி வாழ வேண்டும் என்பதை முதல்ல மோர் டேஞ்சரஸ் தான் கலைஞர், அப்புறம் கோர்ட்ல போய் ஜட்ஜ்மெண்ட் வாங்கினதுல மோர் டேஞ்சரஸ் தான் அண்ணா, இன்னைக்கு மோர் டேஞ்சரஸ் தான் பெரியார்ரா. கதருங்க. உண்மையை உலகிற்கு காட்டும் கண்ணாடி ஊடகம் என்பார்கள்.